ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியலில் தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் என்னோட குழந்தைய என் கையில் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் கேட்குறாங்க. அப்போ பஞ்சாயத்துக்காரங்களும் பார்த்தீங்கன்னா சேதுக்கிட்ட கேட்குறாங்க, ஐயா சேதோ, தமிழ்ச்செல்வி வயித்துல குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னே ரெட்டை குழந்தை இருக்குன்ற விஷயம் உனக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியும் அப்படின்றாங்க. சரி, ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போய் சேர்த்துனில்ல, 2 குழந்தை பிறக்க வெறியும் இருந்தியா அப்படின்றாங்க. இல்லை அப்படின்றாங்க. சரி, ஏன் அப்படின்றாங்க. முதல் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய தூக்குனியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தூக்கல அப்படின்றாங்க. அப்ப எந்த ஒரு விஷயத்திலுமே நீ இல்ல அப்படின்னும்போது, இப்ப குழந்தைக்கு மட்டும் நான் தகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியா நீ வர அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்துல இருக்கிறவங்களும் கேட்குறாங்க. அப்ப நீ எதுக்கு அந்த குழந்தைய வாங்கல அப்படின்றாங்க. வீட்லயே 3 நாளா இருந்து அந்த குழந்தைய தூக்கல, தொடல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப மட்டும் எப்படி அந்த குழந்தை என் கையில தான் இருக்குன்னு சொல்லி நீ சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப சேது பார்த்தீங்கன்னா, ஆமா, நான் ஏதோ ஒரு கோவத்துல அந்த குழந்தைய தூக்கல, தொடல. ஆனா என் வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் அந்த குழந்தை மேல இருக்கிற பாசத்தை எனக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நான் அந்த குழந்தைய நான் தான் பார்த்துப்பேன். நான் குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேது சொல்றாங்க. அப்ப தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, இல்ல, என்னோட குழந்தைய எனக்கு வாங்கி குடுத்துருங்க அப்படின்றாங்க. அப்ப ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா, ரெட்டை குழந்தை பொறந்திருக்கு. தாய்க்கு எவ்வளோ உரிமை இருக்கு, அதே மாரி தான் தகப்பனுக்கும் இருக்கும். அவங்க குழந்தை எங்க கையில இருக்கிற குழந்தைய நாங்க நல்லா வளர்க்க போறோம். அவங்க கையில இருக்கிற குழந்தைய அவங்க நல்லா வளர்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜாங்கமா சொல்றாங்க. அப்ப ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, மாமா இந்த விஷயத்த நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க. என் பஞ்சாயத்துல இருக்கிறவங்க யாரும்மா நீ அப்படின்றாங்க. என் பேர் ஐஸ்வர்யா அப்படின்றாங்க. அப்ப ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, ஐயா அது சேதுவோட ஒய்ஃப்யா அப்படின்னு சொல்றாங்க. ஓ, இப்ப கல்யாணம் பண்ணீங்க இல்லையா, அவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, நீ ஏதோ சொல்ல வர, சொல்லுமா என்ன விஷயம் அப்படின்றாங்க. நான் தமிழ்ச்செல்விக்கு தான் சப்போர்ட் பண்ண போறேன். குழந்தை பிறந்ததுலேருந்து தாய்கிட்ட தான் இருக்கணும். சில வருஷமோ சில மாசமோ தாய்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்றாங்க. இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து தாய்ப்பாலே குடிக்கல. அது தாய்ப்பாலுக்கு ஏங்குறத நான் என் கண்ணால பார்த்துருக்கேன் அப்படின்ற மாரி ஐஸ்வர்யா சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.